Hi, my name is Sindhil. Welcome to our channel English Space Asaya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Do you practice English at home? Yes, right? So don't be quiet here. Here we are going to practice English. How to speak English அப்படிங்கறத we are going to practice. So don't be quiet. நம்ம கிளாஸ்ல யாரும் அமைதியா இருக்க கூடாது. உங்க ஆன்சர்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டே வரணும். ஓகே? இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக்கோட தான் நான் இங்க வந்திருக்கேன். ஓகேவா? செம்மையான டாபிக், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ யூ வில் ஹேவ் த டெஸ்ட். உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கு, அதுல நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஓகே, ஸ்கோர் பண்ணணுங்கிறத விட இங்கிலீஷ் பேசணுங்கிற ஆர்வத்தோட நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா, ஆர்வம் பிளஸ் பயிற்சி இந்த இரண்டும் இருந்தால் உங்களால் நிச்சயமாக ஆங்கிலம் பேச முடியும். இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று குறைந்தால் கூட உங்களால் பேச முடியாதது போல் தோன்றுமே தவிர உங்களால் கண்டிப்பா பேச முடியாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் யூ கேன் டூ தட், யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், ரைட்? லெட்ஸ் ஸ்டார்ட். டுடே ஐ எம் கோயிங் டு டீச் யூ very simple words in English. So that and so that. In this video I am going to teach you so that. ஸோ அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு வார்த்தை இருக்கும், அதுக்கப்புறம் that. இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம பேசும்போது நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத கிளியரா சொல்லி கொடுக்க போறேன். பிகாஸ் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ, அதுக்கப்புறம் that. இந்த ரெண்டு வார்த்தைகள் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். ஏன் நீ வரல? எனக்கு காய்ச்சல், ஸோ நான் வரல. ஓகே, ஸோ இந்த மாதிரி அடிக்கடி இந்த சோங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா யூ வில் கம் டு நோ ஹவு டு யூஸ் த வேர்ட் ஸோ ப்ராப்பர்லி இன் அ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸில் எப்படி இந்த வார்த்தையை ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. ஓகே, அது என்னன்னு பார்க்கலாமா? நான் கிளியராக சொல்லி கொடுக்க போகிறேன். இது எல்லாத்துக்குமே வித்தியாசங்கள் இருக்குது, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ஸோ அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில் என்ன மீனிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால் அப்படின்னு அர்த்தம். அதனால், right? So first I'm going to teach you the definition and then I'm going to teach you the structure, the sentence structure for so that, so that, and then I'm going to give you some example sentences. At the end of the video we will have the test. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரே ஒரு சென்டென்ஸை வச்சு நான் இந்த டிஃபரன்ஸஸ்லாம் கிளியராக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சென்டென்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அவன் ஒருத்தன் இருக்கான். ஸோ அவன் ஒரு ரேஸ் இருக்குது. ஓகேவா? அந்த ரேஸில் அவன் வேகமாக ஓடினான். ஓகே, அவன் வேகமாக ஓடினான், அதனால் அவன் அந்த பந்தயத்தில் வென்றான். ஓகே, நான் எழுதுறேன் அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு பாருங்க. அவன் வேகமாக ஓடினான், அதனால் பந்தயத்தில் வென்றான். நீங்க நல்லா பாருங்க, அவன் வேகமாக ஓடினான், இது ஒரு சென்டென்ஸ். அதனால் இங்க அவன் கூட போட்டுக்கோங்க. ஓகே, அதனால் அவன் பந்தயத்தில் வென்றான். ஸோ இங்க ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. அவன் வேகமாக ஓடினான்ங்கிறது ஒரு சென்டென்ஸ், அவன் பந்தயத்தில் வென்றான் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். ஓகே, ஸோ அவன் வேகமாக ஓடினான், அவன் பந்தயத்தில் வென்றான். இந்த ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்கக்கூடிய ஒரு சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால் அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த ரெண்டையுமே இணைக்குது. இதுக்கு பேர் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஜங்ஷன் தான் என்னது? ஒரு இணைப்பு சொல். அந்த கன்ஜங்ஷன்ல நிறைய இருக்கு. இதுக்கு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. அதை பத்தி நீங்க ரொம்ப டீட்டெயிலாக குழப்பிக்கணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கன்ஜங்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கன்ஜங்ஷன் என்னது? இணைப்பு சொல். ஓகே, ஸோ அந்த அதனால் அப்படிங்கிறது தான் இங்கிலீஷ்ல என்னது? நம்ம சோ அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ இதுக்கு நீங்க எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? அதுக்கு முன்னாடி நீங்க பாருங்க, அவன் வேகமாக ஓடினான். ஃபர்ஸ்ட் ஒரு என்ன சொல்றது, அவன் வேகமா ஓடினான், ரைட்? ஸோ அதுதான் ரீசன். இந்த ரீசன்னாலதான் அவன் பந்தயத்தில் வென்றான். காரணம் என்ன? இதுதான் ரீசன். அதோட ரிசல்ட் என்னது? இதுதான் வென்றான் அப்படிங்கறதான் ரிசல்ட்.
ஒரு காரணம், அதனால இந்த ரிசல்ட். ஒரு காஸ் ஒன்று நடந்திருக்கும், அதனால வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி சமயத்துல தான் நம்ம வந்து சோ யூஸ் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ ரீசன் அல்லது காஸ், அதுக்கப்புறம் இந்த சோ அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும், அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் எழுதணும், அவ்வளவுதான். இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? நிறைய பேர் இப்போ ஆன்சர் பண்ணிட்டீங்க, குட். ஃபர்ஸ்ட், அவன் வேகமாக ஓடினான் அப்படின்னு இருக்கு. அது எப்படி சொல்லணும்? ஓடினான், இதெல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓடுனா அவன் பந்தயத்துல வென்றான், எல்லாம் முடிஞ்சதுதான் இல்லையா? எப்படி சொல்லுவீங்க? அவன் வேகமாக ஓடினான், அது எப்படி சொல்லலாம்? ஸோ அவன், ஹி, ஓடினான். ஓடுறதுக்கு இங்கிலீஷ்ல ரன், அதோட பாஸ்ட் ஃபார்ம் ran. ஸோ ஹி ran, வேகமாக, ஃபாஸ்ட். ஹி ran ஃபாஸ்ட், அவன் வேகமாக ஓடினான். ஓகே, அதனால என்ன நடந்தது? அதனால், so is a conjunction. அதனால் அவன் பந்தயத்தில் வென்றான். அவன் அப்படின்னா he. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், ஐ மீன் verb என்னது? வென்றான். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? win, அதோட பாஸ்ட் ஃபார்ம் won. so he won. பந்தயம், the race அப்படின்னு கூட வச்சுக்கலாம். he won the race. ஓகே, ரீட் பண்ணுங்க. he ran fast, so he won the race. அதனால வந்து அவன் என்ன பண்ணான்? ரேஸ்ல வந்து வின் பண்ணான். ஓகே, வென்றான் அப்படின்னு இருக்கு. இதே சென்டென்ஸை கொஞ்சம் நான் மாத்தி எழுதுறேன். இங்க பாருங்க, அவன் ரேஸில் வெற்றி பெற அவன் வேகமாக ஓடினான். அவன் ரேஸ்ல வெற்றி பெறணும்னே அவன் வந்து வேகமா ஓடினான். ஓகே, நல்லா ரீட் பண்ணுங்க. அவன் ரேஸில் வெற்றி பெறறதா அவனோட பர்பஸ், நோக்கம். ஆனா இங்க வந்து எந்த ஒரு பர்பஸும் கிடையாது. நான் வந்து ஃபர்ஸ்ட் வரணும், செகண்ட் வரணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. அவன் ஒருத்தன் வேகமா ஓடுனா, அதனால அவன் ரேஸ்ல வின் பண்ணிட்டான். காரணம் என்னது? வேகமா ஓடினது, ரேஸ்ல வின் பண்ணிட்டான். ஆனா இங்க அப்படி கிடையாது. இப்ப நிறைய பேர் பாருங்களேன், 10th வந்து நான் நல்ல மார்க் எடுக்கணுங்கிறதுக்காகவே அவங்க நல்லா படிப்பாங்க இல்லையா? ஸோ ஒரு பர்பஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம், ஒரு நோக்கத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நோக்கி நம்ம டிராவல் பண்றோம் இல்லையா? அந்த நேரத்துல தான் நம்ம வந்து சோ தட் யூஸ் பண்ணணும். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன், இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட், அவன் ரேஸில் வெற்றி பெற அவன் வேகமாக ஓடினான் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன் வேகமாக ஓடினான். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. எப்படி சொல்லுவீங்க? வழக்கம் போல இதே தான். he ran fast, அவன் வேகமாக ஓடினான். so that இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு இதற்காக, அதற்காக அப்படின்னு அர்த்தம். எதுக்காக அவன் வேகமா ஓடினான்? அவன் ரேஸில் வெற்றி பெற வேண்டும் என்று ஓடினான். இதுக்கு வந்து ஒரு சின்ன ரூல் நீங்க அப்ளை பண்ணணும். ஓகேவா? என்னன்னா, so that he could win the race. இந்த இடத்துல வந்து நீங்க இந்த could அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தையை வந்து நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, so he could win the race. He ran fast so that he could win the race. ஸோ வந்து அந்த ரேஸ்ல வெற்றி பெற வேண்டும் என்றே அவன் வேகமாக ஓடினான். இந்த இடத்துல இந்த குட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இங்க வந்து உங்களுக்கு பாஸ்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல குட் வரும். இங்க உங்களுக்கு ப்ரெசன்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல கேன் வரும். ஓகேவா? ஸோ ரீட் பண்ணுங்க. He ran fast so that he could win the race. அவன் ரேஸ்ல வெற்றி பெற வேண்டும் என்றே அவன் வேகமாக ஓடினான். தட்ஸ் இட். ஸோ இது வந்து ஒரு பர்பஸ், அதனால இது நடந்தது. அந்த இடத்துல நம்ம வந்து so that யூஸ் பண்ணணும். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? அடுத்த சென்டென்ஸ் நான் எப்படி எழுதுறேன் அப்படிங்கறத இங்க பாருங்க. நீ பாருங்க, அவன் மிகவும் வேகமாக ஓடியதால் ரேஸில் அவன் வென்றான். இது வந்து அவன் வேகமா ஓடுனா, அதனால அவன் பந்தயத்துல வெற்றி பெற்றான்.
இங்க பாருங்க, மிகவும் வேகமாக, அந்த டிகிரி, அந்த ஹை டிகிரியை சொல்றாங்க, ரொம்ப ஃபாஸ்டா ஓடுனா அதனால அவன் வெற்றி பெற்றான். மிகவும் வேகமாக, இதே சென்டென்ஸ் மாதிரிதான், பட் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறது இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவன் வேகமாக ஓடினான், இங்க மிகவும் வேகமாக ஓடினதுனாலதான் வென்றான். இப்போ இன்னொரு சென்டென்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். அவன் படித்தான், அவன் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்தான். அவன் மிகவும் நன்றாக படித்ததால் அவன் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றான். ரெண்டுத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆனா இந்த சென்டென்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டானது. அவன் நல்ல மதிப்பெண் பெறுவதற்காகவே அவன் நன்றாக படித்தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இது வந்து ஒரு பர்பஸ், இது வந்து ஒரு தனி கேட்டகரி. ஓகே, ஸோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இங்க வந்து அந்த ஹை டிகிரியை நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேவா? அவன் மிகவும் வேகமாக சொல்லி, இவன் வந்து வேகமா ஓடுறான், இங்க வந்து மிகவும் வேகமாக. ஓகே, ஓடியதால் அவன் ரேஸில் வெற்றி பெற்றான். இது ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கீங்க பாருங்க, அவன் மிகவும் வேகமாக ஓடினான். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாருங்க. அவன், ஹி. நெக்ஸ்ட் ஓடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ran. மிகவும் வேகமாக, மிகவும் அப்படின்னாலும் so தான். so fast. he ran so fast. ஓடியதால், அந்த ஆளுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? that யூஸ் பண்றோம். இந்த நடுவில் இருக்கிற வார்த்தை வந்து ஒரு adverb. அவன் எப்படி ஓடுனா? ஃபாஸ்டா ஓடுனா. ஒரு வேர்பை பத்தி சொல்லுது இல்லையா, அதனால இது வந்து அட்வர்ப். ஸோ அந்த அட்வர்ப், அட்ஜெக்டிவ் அதை போட்டு நான் அவங்களை குழப்ப விரும்பல. சோக்கு அப்புறமா தான் அது வரும். he ran fastன்னு சொல்லாம he ran so fast, அந்த ஒரு டிகிரி மேல சொல்றோம். ஸோ he ran so fast that அவன் ரேஸில் வென்றான். he won the race. That's it. he ran so fast that he won the race. அவ்வளவுதான். இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரே சென்டென்ஸ் மாதிரி தான் தெரியும், பட் அதுல எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குன்னு பாருங்க. இப்ப ரீட் பண்றேன், நான் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் சொல்றேன், அதுக்கப்புறம் இதே மாதிரி நான் ஒரு 3 சென்டென்சஸ் கொடுப்பேன், நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட், he ran fast so he won the race. அவன் வேகமா ஓடுனா அதனாலதான் அவன் அந்த ரேஸ்ல வெற்றி பெற்றான். நெக்ஸ்ட், he ran fast so that he could win the race. அவனால வெற்றி பெறணுங்கிறதுக்காகவே அவன் வேகமாக ஓடினான். இது வந்து அதற்காக அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸாக்டாலாம் இந்த தமிழ்ல உள்ளத அப்படியே நான் இங்கிலீஷ்ல மொழிபெயர்ப்பேன்னா முடியாது. அதோட மீனிங்கை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். இந்த இடத்துல மிக மிக நீங்க பார்க்க வேண்டிய விஷயம், இந்த இடத்துல குட் வரும், இங்க பாஸ்ட் வந்தா இங்க வந்து குட் வரும், இங்க ரன்னு போட்டீங்கன்னா இங்க வந்து என்ன வரும்? கேன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், he runs fast so that he can win the race. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இங்க வர he வந்திருக்கு, அதனால நான் வேர்போட எஸ் சேர்த்திருக்கேன். ஓகேவா? பிரசன்ட் டென்ஸ். he runs fast, அவன் வேகமா ஓடுறான். so that he can win the race, அவன் ரேஸ்ல வெற்றி பெறணும் என்றே அவன் வேகமாக ஓடுகிறான். இப்ப பிராக்டிஸ் பண்றான், இப்ப நடக்கிற விஷயம். got it? ஸோ இங்க வந்து பாஸ்ட் வந்துச்சுன்னா இங்க நமக்குள்ள கூட்டு வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? Is it easy? So last sentence, he ran so fast, வேகமா ஓடுனா, that he won the race, அதனால அவன் வந்து ரேஸ்ல வின் பண்ணான். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இந்த so that இது எவ்வளோ ப்ளே பண்ணுது பாருங்க நம்ம பேசும்போது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் ஒரு செட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், அதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, இஸ் இட் ஈஸி? புரிஞ்சுக்கிட்டீங்களா? முதல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகே, அது ஆனா பழகிரும். ஓகேவா? இஸ் இட் ஈஸி? நீங்க அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது வந்து ஒரு ரீசன், ஒரு காஸ் இருக்கு, அதனால ஒரு ரிசல்ட் கிடைக்குது. இங்க வந்து ஒரு பர்பஸ், வின் பண்ணணுங்கிறதுக்காகவே அவங்க ஓடுதான். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டிகிரியை சொல்றோம், மிகவும் வேகமாகன்னு சொல்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு செட் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நீங்க இப்ப ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சென்டென்சஸ்லாம் மோஸ்ட்லி பாஸ்ட்ல தான் வரும். ஓகேவா? அதனால உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ரைட், பாஸ்ட்ல தான் வரும், அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹாவ் டு ரீட் தீஸ் சென்டென்சஸ் கேர்ஃபுல்லி அண்ட் தென் யூ ஹாவ் டு ஆன்சர் ஃபார் தீஸ் சென்டென்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவர் கடினமாக உழைத்தார் அதனால் அவருக்கு வேலை கிடைத்தது. அவர் வந்து கடினமா உழைச்சாரு, அதனாலதான் அவருக்கு வேலை கிடைச்சது. ஸோ இதுதான் காரணம், இது வந்து அதுக்கு கிடைச்ச ரிசல்ட். இந்த ரெண்டையும் சேர்க்கறது வந்து அதனாலங்கிற வார்த்தை. ஆன்சர் பண்ணிடலாமா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அவர் கடினமாக உழைத்தார். எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்டை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. வெரி குட். ஸோ அவர் அப்படின்னா ஹி, உழைத்தார் அப்படின்னா வேலை செய்தார் அப்படின்னு அர்த்தம். வேலை செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல ஒர்க், அதனால அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் ஒர்க்ட். ஸோ ஹி ஒர்க்ட் கடினமாக, ஹார்ட்.
he worked hard அதனால் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? அவர் அப்படின்னா he, வேலை கிடைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து get. he gets a jobனா அவருக்கு வேலை கிடைச்சது. கெட்டோட பாஸ்ட் ஃபார்ம் got, ஏன்னா கிடைச்சிருச்சு. பெற்றார், பெறுதலுக்கு வந்து இங்கிலீஷ்ல get, அதோட பாஸ்ட் ஃபார்ம் got. ஓகேவா? பெறுதல், கிடைத்தல், அதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல வந்து get அப்படின்னு சொல்லுவோம். அதோட பாஸ்ட் ஃபார்ம் got. ஓகே, ஸோ he got a job, அவருக்கு ஒரு வேலை கிடைச்சது. That's it. He worked hard, so he got a job. அவருக்கு வந்து வேலை கிடைச்சது. நெக்ஸ்ட், இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து நான் கடைசி எழுதுறேன், நான் இதை எழுத மாட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ்க்கு வாங்க. ஓகே, அவர் மிகவும் நன்றாக உழைத்ததால் அவருக்கு வேலை கிடைச்சது. இங்க வந்து அவர் உழைச்சாரு, கடினமா உழைச்சாரு, அதனால வேலை கிடைச்சது. இங்க மிகவும் நன்றாக, அந்த டிகிரியை சொல்றாங்க. அவர் எவ்வளோ உழைச்சிருந்தா அந்த வேலை கிடைச்சிருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். ஸோ இங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் சோ யூஸ் பண்ணுவீங்க, அடுத்து ஒரு வார்த்தை வரும், அதுக்கு அடுத்து தேட் வரும். இங்க வந்து சோ மட்டும்தான் வந்திருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அவர் மிகவும் நன்றாக உழைத்ததால். ஸோ அவர் he worked, அவர் உழைத்தார். மிகவும் நன்றாகனா so hard. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வெரி ஹார்ட் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்றதை விட இந்த so hard சொல்றது நல்லா இருக்கும். ஓகே, ஸோ he worked so hard. ஓகே, that, இதுக்கப்புறம் இது ஒரு adverb, இதுக்கப்புறம் that, அவருக்கு வேலை கிடைத்தது. ஸோ அவருக்கு வேலை கிடைச்சது, அதே தான் he got a job. இப்போ ஈஸியா இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்ம அப்போ எழுதின சென்டென்ஸ்க்கும் இப்போக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே, லெட்ஸ் கம் டு திஸ் சென்டென்ஸ். அவருக்கு வேலை கிடைக்கணும், அதனால அவர் கடினமா உழைச்சார். அவரோட நோக்கம், இது வந்து பர்பஸ். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா சோ தட் சேர்த்து எழுதணும். அதற்காகத்தான் அவர் கடினமா என்ன செஞ்சிருக்காரு? உழைச்சிருக்காரு. காட் இட்? ஸோ இதை எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இதை எழுதிருங்க. அவர் கடினமா உழைத்தார், வழக்கம் போல எழுதிடலாம். So he worked hard so that, okay, so that அவருக்கு வேலை கிடைக்க, ஓகே, அவருக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று. இந்த இடத்துல இங்க மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க பாஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அங்க வந்து could வரும். ஓகே, அதை எப்படி சொல்லுவீங்க? he could get. குட்க்கு அப்புறமா வரக்கூடியது எப்பவுமே வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் V1ல தான் இருக்கணும். இது வந்து உங்களுக்கு மாடல் வெப் சொல்லி கொடுக்கும் போது நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இங்க வந்து காட் போட்டக்கூடாது. ஓகே, so that he could get a job, அப்பதான் அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஓகே, he worked hard so that he could get a job. அவருக்கு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காகவே அவர் வந்து நன்றாக உழைத்தார். தட்ஸ் இட். ஈஸியா இருக்கா? இங்க வந்து ஒர்க் வந்திருக்கு, இங்க குட் வந்திருக்கு. ஸோ குட் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு முடிஞ்ச விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ், அதாவது நான் நல்லா உழைச்சேன்னா, நல்லா கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னா அந்த வேலை கிடைச்சிரும். ஸோ வேலை கிடைக்கிறதுக்காக நான் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம வந்து குட்லாம் யூஸ் பண்ணுவோம். ரைட்? ஸோ ரீட் பண்ணுங்க. he worked hard so that he could get a job. ஈஸியா இருக்கா? அவ்வளோதாங்க. ஸோ அப்புறம் வந்து so that and then so, அதுக்கப்புறம் ஒரு adverb or adjective and then that. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா? ஓகே, ஸோ கடைசியாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். இது வந்து எக்ஸாம்பிள் கிடையாது, உங்களுக்கான டெஸ்ட். ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கான டெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அவள் பணம் சேமித்தால், அதனால் ஒரு பைக் வாங்கினாள். அவள் பைக் வாங்குவதற்காகவே அவள் பணத்தை சேமித்தாள். அவள் மிகவும் அதிகமாக பணம் சேமித்ததால் அவளால் ஒரு பைக் வாங்க முடிந்தது, அல்லது அவள் ஒரு பைக் வாங்கினாள். தட்ஸ் இட். ஓகே, இது எப்படி வந்து நீங்க இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். பார்க்கறதுல நீங்க டெஸ்ட் எழுத போறீங்க. ஓகேவா? நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்க ஆன்சர் எழுதுங்க, அல்லது என் கூட சேர்ந்து கூட ஆன்சர் எழுதுங்க. பட் நீங்களாகவே ட்ரை பண்ணி ஆன்சர் எழுதணும், தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் பணம் சேமித்தாள் அப்படின்னு இருக்கு. ஓகே, பாஸ்ட்ல தான் சொல்லியிருக்கோம். அவள் பணம் சேமித்தாள். அதை எப்படி சொல்லுவீங்க? அவள், she, சேமிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல சேவ், அதோட பாஸ்ட் ஃபார்ம் சேவ்ட். she saved money. ஓகே, அதனால் so ஒரு பைக் வாங்கிட்டாங்க. ஓகே, so அதனால் அவள் ஒரு பைக் வாங்கினாள். அவள்ங்கிறது சேர்த்துக்கோங்க. ஸோ அவள்ங்கிறது இங்கிலீஷ்ல என்னது? she. வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல பை.
அதோட past form bought. So she bought ஒரு bike, a bike. Read பண்ணுங்க. She saved money, so she bought a bike. Okay. Next, அவள் பைக் வாங்குவதற்காக அவள் பணத்தை சேமித்தாள் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது எழுதிருங்க. அவள் பணத்தை சேமித்தாள். She saved money. எதுக்காக? இதற்காக. அது எப்படி சொல்லுவீங்க? So that அவள் பைக் வாங்குவதற்காக, அதனால்தான் அவளால் பைக் வாங்க முடிந்தது அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? இங்க பாஸ்ட் வந்திருக்கு, அப்ப என்ன போடுவீங்க? could. So that she could buy a bike. இந்த இடத்துல bought போட்டுறக்கூடாது, பிகாஸ் மாடல் வெர்ப் கேனா இருந்தாலும் குட்டா இருந்தாலும் இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் தான் வரும். ஓகே, ரீட் பண்ணுங்க. She saved money so that she could buy a bike. பணத்தை சேமிச்சதுனால பைக் வாங்க முடிஞ்சது. ஐ மீன் பைக் வாங்குறதுக்காகத்தான் பணத்தையே சேமிச்சாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. ரைட்? ஸோ இங்க பாருங்க, she saved money, அவள் பணத்தை சேமித்தாள். she could buy a bike, அவளால் பைக் வாங்க முடிந்தது. ஸோ இதை வந்து கரெக்டா நம்ம வந்து தமிழத்துக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைக் வாங்குறதுக்காகத்தான் அவங்க பணத்தை சேமிச்சாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து பர்பஸ், நோக்கம். நெக்ஸ்ட், அவள் மிகவும் அதிகமாக பணம் சேமித்ததால் அவள் ஒரு பைக் வாங்கினாள். ரொம்ப பணம் சேமிச்சதுனால பைக் வாங்கினாங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? அவள் she சேமிக்கிறது saved. she saved மிகவும் அதிக பணம். அதை எப்படி சொல்லலாம்னா so much. மச்ங்கிற வார்த்தை சேர்த்துக்கணும். ஓகே, so much money. right? She saved so much money. சேமித்ததால் ஆல் அப்படின்னு இருக்கு. that அவள் ஒரு பைக் வாங்கினாள். that she bought a bike. That's it. She saved so much money that she bought a bike. அவ்வளவுதான். ஸோ 3 சென்டென்சஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? வாசிக்கும் போது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஓகே, ரீட் பண்ணுங்க. She saved money, so she bought a bike. பைக் வாங்குறதுக்காகவே பணம் சேமிச்சாங்க. She saved money so that she could buy a bike. ஓகே, நெக்ஸ்ட், ரொம்ப பணம் சேமிச்சதுனால பைக் வாங்கினாங்க. She saved so much money that she bought a bike. That's it. ஈஸியா இருந்ததா? அவ்வளோதாங்க. ஸோ இனிமேல் so and so that யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன தெரியுமா? so that அண்ட் தென் so, அதுக்கப்புறம் நடுவில் சில வார்த்தைகள், அதுக்கப்புறம் that. இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்களாகவே ஒரே சென்டென்ஸையே இந்த மாதிரி 3 வித்தியாசமான சென்டென்சஸை நீங்கள் வந்து எழுதணும். இங்கிலீஷில் எழுதினா மட்டும் போதும். புரிஞ்சுக்கிட்டு ஒரே சென்டென்ஸே so யூஸ் பண்ணி, so that யூஸ் பண்ணி, so blank that இந்த ஃபார்மேட்டில் ஒரு 3 சென்டென்சஸ் எழுதி உங்களோட ஆன்சர் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாயிரும். இதே மாதிரி உங்களுக்கு நான் நிறைய டாபிக் சொல்லிக் கொடுக்க போறேன். இது வந்து ஒரு லிட்டில் பிட் அட்வான்ஸ் டாபிக், கொஞ்சம் அட்வான்ஸான டாபிக் தான், பட் நோ ப்ராப்ளம். இதை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும். ஓகே, இதெல்லாம் நம்ம இப்படிதான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோன்ட் வரி. முதல்ல பார்க்குறப்போ கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, இஷ்டப்பட்டு நீங்க கத்துக்கும் போது கஷ்டம் கூட கரைஞ்சு போகும். ஓகேவா? அதனால கண்டிப்பா நீங்க படிங்க, உங்களால சூப்பரா இங்கிலீஷ்ல பேச முடியும். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அதை பற்றி உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.